தூக்கத்தில் எழுந்த ஆரா குகை முழுவதும் வெளிச்சமாக இருப்பதை பார்த்து துள்ளி குதித்து எழுந்தான். இரவில் இவ்வளவு வெளிச்சம் எப்படி? அப்போது வெளியே பிரகாசமான வெளிச்சம் உண்டாகி இருக்கும். அதனால் இங்கு வெளிச்சம் வந்துள்ளது. வனத்தில் தீப்பிடித்தால் மட்டுமே இவ்வளவு வெளிச்சம் உண்டாகி இருக்கும். ஆத்திரையை எழுப்பி தீப்பிடித்து இருப்பதை சொல்வோம் என போய் ஆத்திரையை பார்த்தான். ஆத்திரை பத்மாசனத்தில் அமர்ந்து இருந்தாள். அங்கே போனவன் அவளை அம்மா என அழைத்தான். ஆத்திரையிடம் அருகில் போய் பார்த்தபோது அவளிடம் எந்த சலனமும் இல்லை. ஆரா அவள் கைப்பிடித்து நாடியை பார்த்தான். எந்த ஓட்டமும் இல்லை. என்ன ஆச்சு தெரியலையே, அருகிட்ட சொன்னா ஏதாவது கை வைத்தியம் வைத்து இருப்பான் என்று உடனே அவனிடம் ஓடினான். அரியை அவசரமாக எழுப்பியதில் அவன் பயந்து போனான். ஆரா அம்மா அங்கே என ஆரம்பிக்கும் முன் அரி அவளை பார்க்க ஓடினான். ஆத்திரை பத்மாசனத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு ஆராவிடம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றான். ஆரா அந்த அம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கு, வெளியே தீப்பிடித்து எரியுது, நீ என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்ற என்ன கேட்டான். ஆரா சொன்னதும் தான் அரிக்கு வெளிச்சமாக இருப்பதை உணர்ந்தான். சரி, பதட்டம் கொள்ளாதே, பெரியம்மா இங்கே இல்லைனா வெளியே தீயை பார்க்கத்தான் போயிருக்கும் என சொல்லும்போது வெளியே பெரிய மழை பெய்யும் சத்தம் கேட்டது. அரி இவ்வளவு சத்தம்னா பெரிய மழை தான், காட்டை அணைக்க பெரியம்மா செஞ்ச வேலையாத்தான் இருக்கும் என்றான். ஆரா அடிக்கடி இந்தம்மா அதன் பெருமையை காட்ட நம்மளை முட்டாள் ஆக்கிடுது, ஓவர் சீனா இருக்கு. வேங்கை மலைக்கு போனால் என்னால் யாரும் பேயிலும் சாகக்கூடாது என்பதால் தான் வந்தேன். அந்த பேய்க்கு ஒரு முடிவு கட்டிட்டு சென்னைக்கு உடனே போயிடணும் என நினைத்தான். மழை பெய்ய ஆரம்பித்ததும் சஞ்சேயும் எழுந்து வந்திருந்தான். அரி இப்போ மழை பெய்கிறது நமக்கு நல்லது தான் என்றான். சஞ்சய் அரிக்கிட்ட மழை பெய்வதால் நமக்கு என்ன நன்மை என்றவனுக்கு ஈரமும் குளிரும் பாம்புக்கு ஆகாது, அதனால் அதன் பொந்துக்குள் போய்விடும், நம் பாம்பு காட்டை எளிதாக கடக்கலாம் என்றான். மூவரும் பேசும்போதே ஆத்திரையும் வந்துவிட்டாள். விடிய 2 நாளிகை இருந்தது. ஆத்திரை வந்தவள் வேகமாக கிளம்பச் சொன்னாள். இருட்டிலேயே ஏரிக்கரை போனதும் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரிசலை போய் அரி எடுத்து வந்தாள். பரிசலில் ஏறி அமர்ந்ததும் அரியை பரிசலை எதிர்ப்புறம் கொண்டு செல்லாமல் நீரோட்டத்தில் பரிசலை செலுத்தி ஏரியின் கடைக்கோடியை வெளிச்சம் வருமுன் சென்றடைய சொன்னாள். அரியும் வேகமாய் துடுப்பு போட நீரோட்டமும் பரிசலை விரைவாய் கொண்டு சேர்த்தது. ஆத்திரை பாம்பு காட்டில் சத்துருக்கள் கண்காணிப்பதாக சொன்னாள். பரிசல் போய் சேர்ந்த எருமை காடு ஆளுயர புல்வெளியால் மூடியிருந்தது. புல்வெளியில் போவதை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் புல்லுக்குள் காட்டெருமைகளும் கரையோர பகுதிகளில் முதலைகளும் சில நேரம் வேட்டையாட வேங்கைகளும் வரும். இந்த பாதை பாம்பு காட்டை விட ஆபத்தானது. இவர்களின் நேரம் எந்த மிருகமும் வரவில்லை. வெகு சீக்கிரமாக எருமை காட்டை கடந்து விட்டனர். பெரிய மலையின் அடிவாரத்தில் போய் சேர்ந்தனர். அரிக்கு இப்போது வந்து இருக்கும் பாதை புதிதாக இருந்தது. ஆத்திரை ஒரு திருகு கல்லை திருப்ப பாறை நகர்ந்து வழி உண்டானது. அனைவரும் உள்ளே வந்த பின் பாறையை மூடிவிட்டான். ஆத்திரை இனி யாராலும் கண்காணிக்க முடியாது, நாம் பாதுகாப்பாய் மலையை அடைந்து விடலாம் என்றான். அந்த செங்குத்தான குகை நீண்டதாகவும் அகலமாகவும் நீர் ஓடையுடன் இருந்தது. குகையினுள் ஒரு ஊர் மக்களை வசிக்கலாம் போன்றதாக இருந்தது. எந்த பயமும் இல்லாமல் குகையை கடக்க ஆரம்பித்தனர். தேனீக்காட்டு குகையை உயரமான மரத்தில் பரணியில் அமர்ந்து கண்காணித்து கொண்டிருந்த 2 பேரும் உச்சி பொழுதும் வந்துருச்சு, இன்னும் குகையை விட்டு யாரும் வெளியே வரலை, என்னவாக இருக்கும் என்று சந்தேகப்பட்டவன், டேய் தூங்காதடா, அவங்க யாரும் வெளியே வரல என்னன்னு தெரியல, பயமாயிருக்கு, அவங்க மட்டும் நமக்கு தெரியாமல் போயிருந்தால் அண்ணன் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் என்றவனிடம், அவங்க புறப்பட்டு போன எதிர்கரைக்குத்தான் போயிருக்கணும், அங்கே இருந்து நமக்கு தகவல் வந்து இருக்கணும், பயப்படாதே என்றான். சரி, நான் போய் அவங்க பரிசல் இருக்கா பார்த்துட்டு வரேன்னு போனவன் வெகு விரைவாக திரும்பி வந்து, பரிசல் இல்லை, போயிட்டாங்க போல இருக்கு, நம்ம எதிர்கரைக்கு போய் பார்க்கலாம் என நீர்த்தேக்கத்தை தோணியில் கடந்து போனார்கள். எதிர்கரையில் இவர்களின் சகாக்கள் இருந்த மரத்தின் அடியில் நின்று அழைத்ததும் அவர்களும் இறங்கி வந்தனர். என்ன கொம்பு ஊதாமல் இங்கே வந்துட்டீங்க, அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க என்றதும் தூங்கியாச்சா என சிரித்தபடி கேட்டனர். அண்ணன் உங்களை தோலை உரிக்க போறாரு என கேவலமாக பேசியதும்
அவங்க இந்த பக்கம் வந்ததை நீங்கள் ஏன் பார்க்கல என இவர்கள் கேட்டனர். மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டனர். சிவா புரொஃபசர் பாரியின் வீட்டிற்கு வந்தான். வீடு பூட்டி இருந்தது. அவர் வீட்டின் வெளியே அயனிங் செய்பவர் இருந்தார். அவரிடம் போய், அண்ணன் சார் வீட்டுக்கு வரலையா என கேட்டார். தம்பி, நேற்று அவர் மைசூர் போகிறதா எதிர் வீட்டில் சொல்லிட்டு சாவி கொடுக்கும்போது நான் அப்போ தான் வந்தேன் என சொன்னார். சிவா எதிர் வீட்டுக்கு போய் தன்னை பாரி சாரின் மாணவன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு விவரங்கள் சொன்னவுடன், அந்த வீட்டில் இருந்த அம்மா, சிவா தானே நீங்கள் வந்தால் வீட்டு சாவியை உங்களிடம் கொடுக்க சொல்லிவிட்டு பாரிசார் மைசூர் போயிருக்கிறார் என வீட்டு சாவி கொண்டு வந்து கொடுத்தார். பாரிசாரின் வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்து இருப்பதை போல பொருட்கள் எல்லாம் கலைந்து கிடந்தது. வீட்டுக்கு உள்ளே நிறைய சிசிடிவி கேமராக்கள் இருந்தன. கேமரா பதிவை காண அங்கிருந்த கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். லைப்ரரி போய் வந்த அன்று இரவில் நடந்ததை பார்த்தான். மறுநாள் காலையில் பாரிசார் வீட்டில் இல்லை. இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ நடந்து இருப்பதை பார்க்க ஆரம்பித்தான். அதிகாலை 4 மணி அளவில் யாரோ ஒருவன் வீட்டின் காலிங் பெல்லை அமுக்குவதும் பாரி வந்து கதவை திறந்து அவனிடம் பேசுகிறார். வந்திருந்தவன் கோரகன். இருவரும் வாக்குவாதம் செய்தவர்கள். வந்தவன் பாரியை அடிக்க ஆரம்பித்ததும் பாரி அவனை தடுப்பதும் தள்ளுமுள்ளு ஆகி பாரியை சுவரில் வேகமாக போய் விழுந்ததும் மயங்கி கீழே விழுகிறார். பாரிசார் மயங்கி விழுந்ததும் அவர் மூச்சை பரிசோதித்து விட்டு இறந்து விட்டார் என நினைத்தவன் அவரது அறைக்குள் நுழைந்து எதையோ அவசரமாக தேடுவது போல எல்லாத்தையும் எடுத்து வெளியே குப்பையாக எறிந்தான். வீட்டின் எல்லா இடங்களிலும் தேடி அவனுக்கு எதுவும் கிடைக்காமல் சரிந்து கிடந்த பாரிசாரை உதைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு வெளியே போய்விட்டான். சில மணி நேரம் மயங்கி கிடந்த பாரி தட்டுத்தடுமாறி எழுந்தவர் தானே முதலுதவி பெட்டி எடுத்து சிகிச்சை செய்து கொண்டு கதவை பூட்டிவிட்டு வந்து அமர்ந்தவர் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு உடைகள் மாற்றியதும் சமையலறையில் கேஸ் சிலிண்டர் இருக்கும் இடத்தில் கீழே இறக்கிவிட்டு அந்த இடத்தில் இருந்த கிரைனட் கல்லின் பிணைப்பை கத்தியால் சுரண்டி விட்டு கல்லை தனியாக எடுத்தவர் அதனுள்ளே இருந்த பிரீத் கேஸ் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு வெளியே கோலம் போட்டு கொண்டு இருந்த எதிர் வீட்டு அம்மாவிடம் போய் சாவி கொடுத்து செல்வது வரை இருந்தது. பாரிசாருக்கு நான் வருவேன் எப்படி தெரியும்? யாருக்கு லெட்டர் எழுதி வைத்திருக்கார் என நினைத்தான். பாரி எழுதிய லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். சிவா, நீ புத்தகம் படித்த பின் என்னை தேடி வருவாய் என்பது எனக்கு தெரியும். அந்த புத்தகத்தில் கூறியிருக்கும் அரிய பொக்கிஷ குகையின் திறவோலின் ஒரு பாகம் என்னிடம் உள்ளது. அதை தேடிய கயவர்களுக்கு என்னிடம் ஒரு பகுதி இருப்பது தெரிந்துவிட்டது. கயவர்களின் கையில் அந்த பொருள் சிக்காமல் இருக்க அதை நான் எடுத்துக்கொண்டு வேங்கை மலை போகிறேன். நீ வீட்டின் கேமரா பதிவுகளை மீண்டும் புதுப்பிக்க முடியாதபடி அழித்துவிடு. கடிதத்தையும் எரித்துவிட்டு போய்விடு. எனது போனின் ஜிபிஎஸ் மூலமாக என்னை கண்காணிப்பதால் மொபைலை விட்டு செல்கிறேன். நான் உன்னை தொடர்பு கொண்ட பின் நீ வேங்கை மலைக்கு வரலாம் என்று எழுதியிருந்தார். ஊட்டியில் சுந்தர் மறுநாள் காலையில், வசந்தி, நான் ஒன்று சொல்லுறேன், அதை கேட்டு அதன்படி நடக்கணும் என்றார். வசந்தியோ, என்ன புதுசாக சொல்கிறீங்க? 30 வருஷமாக அதுதானே நடக்கிறது. நான் ஒன்றும் சொல்லி நீங்கள் அதன்படி நடந்தாதான் புதுசு என்றார். சரி, சொல்ல வர விஷயத்தை கேளு என்றவர், காட்டில் மழை அதிகமாக இருக்கான். உன்னை 100 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே கூட்டி போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என சொல்லும் முன், என்ன நட்டாத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி இந்த ஹோட்டலில் விட்டுட்டு போக போகிறீங்க, அவ்வளவுதானே என புரிந்து தள்ளினார். இல்லடி, கோத்தகிரியில் உங்கள் அண்ணன் வீட்டில் இருடி, 10 நாளில் நான் வந்துடுறேன் என்றார். எங்கே? நான் வந்தது என் பிள்ளைய பார்க்க. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எதுக்கு நான் போகணும்? எங்கள் அன்னைக்கு எனக்கும் சரிப்பட்டு வராது. நான் போகலை என்றவள், என்ன பஸ் ஏற்றி விடுங்க, நான் வீட்டுக்கே போயிடுறேன் என்றான். சுந்தர், இப்போ இருக்க சூழ்நிலையில் நீ தனியாக இருக்க வேண்டாம் என பார்த்தேன் என்றவர், சரி, வேற யோசனை பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர், இங்கே வெலிங்டனில் என் ஃப்ரெண்டு பிரகாஷ் வீட்டில் இருக்கியா என்றார். வசந்தி சிறிது யோசித்து, ஆனந்தி வீட்டுக்கா நான் போகிறேன், அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என ஆர்வமாக இருந்தார். சில மணி நேரத்தில் பிரகாஷ் வீட்டில் இருந்தனர். ஆனந்தி வந்து மகிழ்வாக வரவேற்றார். நேற்று நீங்கள் 1 வாரம் வரை இங்கே தங்கப்போவதாய் சொன்னதும் எனக்கும் சந்தோஷமாக போச்சு என்றதும் வசந்தி, சுந்தரை, எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போக சொன்னால் நான் இங்கே வர சம்மதிப்பேன் என்று செய்திருக்கீங்க என்பது போல்
பார்த்தாள். சுந்தர் வசந்தியை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்த திருப்தியில் அங்கிருந்து தன் பொறுப்பில் இருக்கும் பொக்கிஷ குகையின் திறவுகோலின் ஒரு பகுதியை எடுக்க புறப்பட்டார். சுந்தர் பிரகாஷின் பைக்கை எடுத்துக்கொண்டு குன்னூர் பக்கத்தில் இருந்த ராலியா அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் காட்டுக்குள்ள போக ஆரம்பித்தார். பைக் நிறுத்திய போது காட்டில் உள்ளே இருந்து புலியின் உருமல் கேட்டது. பைக்கில் இருந்து ஒரு அரிவாளும் கத்தியும் எடுத்துக்கொண்டு பைக்கை மறைவாக நிறுத்திவிட்டு நீரோடையை தேடி பிடித்து அதன் பாறையின் மேல் தாவி தாவி செல்ல ஆரம்பித்தார். நடந்தவர் வித்தியாசமான சத்தம் வருவதை பார்த்து நடப்பதை நிறுத்தினார். ஓடையின் கரையில் ஒரு ராஜநாகம் மற்ற ஒரு பாம்பை உணவாக தின்று கொண்டிருந்தது. ஓரிடத்தில் தண்ணீர் அதிகமாக போனதால் ஓடையில் இறங்கி போக வேண்டியிருந்தது. பல தடைகளை தாண்டி அவர் தேடி வந்த இடத்தை அடைந்தார். சுந்தர் வந்த இடம் மலை உச்சியில் சமதளமாக 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்தது. மரங்கள் அடர்ந்து இருந்து வெளிச்சம் குறைவாக இருந்தது. பாழடைந்த கட்டிடம் ஒன்று இருந்தது. கட்டிடத்தின் உள்ளே செல்ல முடியாத வகையில் காட்டுக்கொடிகள் படர்ந்து காணப்பட்டது. கொடிகளை அறுத்து விலக்கி உள்ளே போன போது உள்ளே பாம்புகள் படம் எடுத்து நெளிந்து கொண்டிருப்பதை பார்த்து சுந்தர் வெளியே போய் பாம்பு விரட்டி மூலிகை கொண்டு வந்து உள்ளே போட்டவுடன் சுவரில் ஒரு கட்டையால் அடித்து சத்தம் உண்டாக்கியதும் பாம்புகள் விலகின. சுந்தர் உள்ளே போனதும் வௌவால் அங்குமிங்கும் பறந்தன. சுந்தர் அங்கு இருந்த தரைத்தளத்தை நன்றாக உற்று பார்த்து ஓரிடத்தை அடையாளம் கண்டு அங்கிருந்த தளத்தை கத்தியால் குத்தி தோண்டினான். கொஞ்சம் கல் மண்ணை அள்ளியவுடன் ஒரு பெட்டி கிடைத்தது. அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் இருந்து விரைவாக கிளம்பி பைக் நிறுத்திய இடத்துக்கு வந்தார். பைக்கின் பெட்டியில் கொண்டு வந்த பெட்டியை வைத்து பூட்டிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு ஊட்டியை நோக்கி போனார். ஊட்டியில் போய் அறையில் சிறிது நேரம் தங்கிவிட்டு சில போன்களை செய்துவிட்டு வேங்கை மலை அடிவார காவல் தொட்டிக்கு புறப்பட்டு மாலையில் போய் சேர்ந்தார். காவல் தொட்டி மூப்பர் வந்து வரவேற்று பேசினார். மூப்பரிடம் பாரியும் மலைக்கு போக வந்திருப்பதாக சொன்னார். சுந்தரையும் பாரி தங்கியிருந்த வீட்டிலே தங்க வைக்க அழைத்து சென்றனர். சுந்தர் பாரியை கண்டவுடன் கட்டியணைத்து, எத்தனை வருஷம் சார் ஆகிவிட்டது உங்களை பார்த்து என்றார். நான் வரவேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நீங்களும் வந்து இருப்பீர்கள் என நான் யூகித்தேன். அதன்படி நீங்களும் வந்து விட்டீர்கள் என்றார். விஷமுறிவு மருந்தை மூப்பர் கொண்டு வந்து இருவருக்கும் கொடுக்க சொன்னார். இரவு உணவுக்கு பின் இருவரும் விஷமுறிவு மருந்தை குடித்தனர். அந்த விரட்டி தைலம் கொண்டு வந்து கொடுத்து காலையில் குளிக்கும் முன் தேய்த்து குளிக்கச் சொன்னார்கள். விடிந்ததும் இருவரும் கொட்டகை குளத்தில் தைலம் பூசி குளித்துவிட்டு வந்தனர். மூப்பர் இருவரையும் வழக்கமான பாதையில் செல்லாமல் இருவரையும் வேறு பாதையில் செல்ல சொல்லி காதில் வழியை சொன்னார். ஆராவின் ஜீப்பில் ஏறி மைசூர் ஹைவேயில் போக ஆரம்பித்தனர். குண்டுலுப்பேட் அடைந்ததும் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த நடேசன் வந்தார். நடேசன் ஆரம்பத்தில் கொடைக்கானலில் சுந்தரிடம் உதவியாளராக இருந்தவர். சுந்தர் போனில் நடேசனிடம் பந்திப்பூர் காட்டை தாண்டி பொன்குழி எனும் ஊரில் கொண்டு போய் விடுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். நடேசனும் சுந்தரும் வழக்கமான விசாரிப்புகளுக்கு பிறகு ஒரு காட்டேஜில் ஆராவின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நடேசனின் ஜீப்பில் ஏறி பொன்குழியை நோக்கி போக ஆரம்பித்தனர். நடேசன் சுந்தரிடம், நான் இங்கே மாறுதலாகி வந்தபோது நீங்கள் சொன்ன மாதிரி விசித்திரமான காடாக இருக்கிறது. மற்ற இடத்தில் இருப்பது போல மரம் வெட்டுபவர்களின் தொல்லை இருக்கும் என நினைத்தேன். ஆனால் இங்கு பிரச்சனை அமானுஷ்யமாக இருக்கிறது. போன வாரம் கூட ஒரு பையன் இருவாச்சி பறவைகள் பற்றி டாக்குமெண்ட்ரி செய்ய பர்மிஷன் கேட்டிருந்தார். நான் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கவில்லை. ஆனால் எனது சைன் போட்டு அவருக்கு அனுமதி கடிதம் போயிருக்கிறது. அந்த பையன் ஒரு வழியை கடத்தப்பட்டு இருக்கிறார். 2 நாள் முன்னாடி மலையம்மா ஆத்திரை வந்து அந்த பையனை மேலே அழைத்து போனார்கள் என்றார். காட்டின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதும் தெரியவில்லை. ஒரு நைட் வாட்சுக்கு டவரில் இருந்தபோது மின்மினி பூச்சி பெண்ணாக மாறி நடந்து போனதாக மாரித்துறை வந்து சொன்னவர் புது மனிதர்களின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டதாக சொன்னார். ஆராய்ச்சி என அனுமதி வாங்கி உள்ளே செல்கிறார்கள். வரும்போது மூட்டையில் மண்ணள்ளி போகிறார்கள். மண்ணை கொண்டு போனவர்கள் மலையை விட்டு இறங்கும் முன் ஏதாவது விபத்தில் மாட்டி இறந்து போகிறார்கள் என எல்லோருக்கும் தெரிந்த பிரச்சனைகளை புலம்பி தள்ளினார். சார்,
நீங்கள் மலைக்கு போனீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். மலையம்மா கிட்ட சொல்லி காட்டில் அலையிற பேயை விரட்டி விடுங்க என கோரிக்கையை முன்வைத்தார். இடையில் வந்த 2 செக் போஸ்டுகளில் நடேசன் போய் பேசிவிட்டு வந்து வண்டியை எடுத்து உள்ளே அழைத்து போனார். பாரி எதிலும் சேராத மாதிரி எதையோ யோசித்து கொண்டு வந்தார். நடேசன் பாரியை பார்த்து, சார் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு என்றவுடன், பாரி நான் காட்டை பார்த்து ரசித்து கொண்டே வருவதால் உங்களுடன் பேச முடியவில்லை என சொன்னார். நடேசனும், ஆமாம், புதுசாக பார்த்தா அழகாத்தான் இருக்கும். எங்களை மாதிரி காட்டில் கிடைக்கிற ஆளுங்களுக்கு தான் காட்டோட கஷ்டம் புரியும் என சொன்னவர், போன வாரம் ரஜினிகாந்த் கலந்து கொள்ளும் மென் விசஸ் வைல்டு நிகழ்ச்சியின் ஷூட்டிங் இங்கே நடந்தது. ஏகப்பட்ட வண்டிகளும் காருமாக பெரிய கூட்டமாக இருந்தது என வாய் ஓயாமல் எதையாவது பேசிக்கொண்டே வந்தார். நடேசன் வேகமாய் போய்க் கொண்டிருந்த ஜீப்பை நிறுத்தினார். 100 அடி தூரத்தில் ஒரு தாய் புலி 2 குட்டிகளோடு ரோட்டை கடந்து போனது. சுந்தர், புலிகளை இப்படி எளிதில் பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. புலிகளின் எண்ணிக்கை உயர்ந்து இருப்பதால் தான் இவ்வாறு எளிதில் பார்க்க முடிகிறது. நான் போஸ்டில் இருந்த காலத்தில் எல்லா புலிகளை பார்க்கறது முடியாத காரியம் என்றார். நடேசன், எங்க சார், இப்போவும் யாராவது வந்து புலியை வேட்டைன்னு போட்டுட்டு தான் இருக்காங்க. துப்பாக்கியால் சுட்டு தோலை உரித்து விட்டு வெறும் சதையை மட்டும் போட்டுட்டு போயிடுறாங்க சார் என்றார். இவ்வளவு பெரிய காட்டை 10 பேர் உட்காந்து பார்த்து கொள்ளணும்னா சும்மாவா சார்? வெளிநாட்டில் எல்லாம் ஹெலிகாப்டரில் பறந்து காட்டை பார்த்துக்கிறாங்க. நம்ம இன்னும் அந்த காலத்தில் ஜீப்பில் சுற்றிக்கிட்டு ஜீப்பு போக முடியாத இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம் என அழுத்து கொண்டார். சுந்தர், யானை, புலி, இருவாச்சி பறவையெல்லாம் வெறும் காட்டு விலங்கு என நினைத்து வேட்டையாடுறாங்க. இது அழிந்து போனால் காடும் மலையும் அழியும். காட்டின் மூலமாக உயிர்ப்புடன் இருக்கும் பூமியும் பூமியில் இருக்கும் மொத்தமும் மறையும் என்பது அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் போஸ்ட் காலம் முடிகிற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் காட்ட பத்திரமா பார்த்துக்கோங்க நடேசன் என சொன்னார். சுந்தரம் வெளியே அவர்கள் போக வேண்டிய யானைமுக மலை வந்துவிட்டதை கவனித்து வண்டியை நிறுத்தச் சொன்னார். சுந்தர் நடேசனிடம் விடை பெற்று பாரியை அழைத்து கொண்டு யானைமுக மலையை நோக்கி போக ஆரம்பித்தார். நடேசன் பத்திரமா போயிட்டு வாங்க என பலமுறை சொல்லிவிட்டு ஜீப்பை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். சுந்தர் பாரியிடம், என்ன சார், வண்டியில் வரும்போது எதுவுமே பேசவில்லை என்று கேட்டார். பாரி, இல்லை சுந்தரம், நம்மளை யாரும் பின்தொடர மாதிரியே இருக்கு, அதனால தான் எனக்கு அந்த யோசனையாகவே இருந்தது, பேச்சு வரவில்லை என்றார். சுந்தரும் அது தெரிந்துதான் நாம் வேறு வழியில் போகிறோம் என்றார். பாரி, நம்ம வண்டியை காவல் தொட்டியில் இருந்து குண்டுலுப்பேட் வரை ஹைவேயில் ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தது. அதன் பிறகு நம்ம பந்திப்பூர் ரோட்டில் உள்ளே ஏறியதும் அந்த வண்டியே அங்கேயே நின்று விட்டது. நம்ம போகிற பாதையை வைத்து நாம் எந்த வழியில் மலையேறப் போகிறோம் என்பதை கணித்திருப்பார்கள். வழியில் எல்லாம் அவர்களுடைய ஆட்கள் இருப்பார்கள். நம்ம காட்டுக்குள் 1 மணி நேரம் பயணித்த பிறகுதான் அவர்களின் ஆட்கள் நம்மை தாக்க திட்டமிட்டிருக்கலாம். அவர்களுக்கு தேவை இப்போது நம் கையில் இருக்கும் திறவுகோல் என்றார். சுந்தர் பாரியை அழைத்து கொண்டு ஒரு உயரமான பாறையின் மேல் ஏறி அங்கிருந்து அவர்கள் இறங்கிய ரோட்டை கண்காணித்தார். இருவரும் எதிர்பார்த்தபடி சிறிது நேரத்தில் டாடா ஏஸ் வந்து நின்றது. இதில் இருந்து 10 தடியர்கள் கையில் ஒரு மூட்டையுடன் இறங்கினார்கள். முன்னால் இருந்து கேபினில் இருந்து இவர்களுக்கெல்லாம் தலைவன் போல ஒருவன் இறங்கினான். ஒருவர் இருவர் என்றால் 2 பேரும் சேர்த்து சமாளிக்கலாம். 11 பேரை எப்படி சமாளிப்பது என யோசித்த சுந்தரும் பாரியும், சரி, அவர்களை முன்னால் நடக்கவிட்டு நாம் பின்னோக்கி நடக்கலாம் என பாறையின் உச்சியில் ஏறி மறைந்து இருந்தனர். 11 தடியர்களும் காட்டுக்குள் போக ஆரம்பித்து 1 மணி நேரம் பிறகு பாரி, நாம் வந்த வழியே திரும்பி போய்விடலாம், நாளை வேறு வழியில் தகுந்த பாதுகாப்புடன் மலைக்கு செல்லலாம் என சொன்னார். சுந்தரும் சரி என சொல்லி இருவரும் பாறையை விட்டு இறங்கப் போவதற்கு முன் இன்னும் 2 டாடா ஏஸ் வண்டிகள் வந்து ரோட்டில் நின்றன. டாடா ஏஸ் வண்டிகளில் இருந்து மொத்தம் 25 பேர் வரை இறங்கி வந்தனர். மொத்த கும்பலும் 2ஆக பிரிந்து ஒன்று காட்டின் மற்றொரு திசையில் போனது. மற்றொரு கும்பல் காட்டின் வாயிலேயே காவல் காத்தனர். இருவரும் இருந்த பாறையின் கீழே உட்கார்ந்து விட்டனர். இருவராலும் பாறையை விட்டு இறங்க முடியாத நிலை ஏற்பட்டு கையில் கொண்டு வந்திருக்கும் திறவுகோல் அவர் கையில் போய்விடக்கூடாது என்பதில் கவனத்துடன்
அமைதியாக அமர்ந்திருந்தனர். நெடுநேரம் வரை இந்த முற்றுகை நீடித்தது. இருவரும் மலையும் ஏற முடியாமல் திரும்பிச் செல்லவும் முடியாமல் திரிசங்கு நிலையில் இருந்தனர். சுந்தர் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போன் ரிங் அடித்தவுடன் யாரோ மேலே இருக்கிறார்கள் என்பதை புரிந்த கும்பலில் 4 நேர பாறை மீது ஏறினர். பாரியும் சுந்தரும் பாறையின் விளிம்பில் இருந்தார். குண்டாக இருந்த ஒருவன், டேய், நம்ம தேடி வந்த 2 பெருசுங்க இங்கே தாண்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. வந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு, காட்டுக்குள் அலைய வேண்டாம் என்றான். குண்டன் மட்டுமே பாறையின் உச்சிக்கு வந்து இருவரையும் நோக்கி, கையில் இருக்க பெட்டியை கொடுத்துட்டா உங்கள் 2 பேரையும் விட்டுடுவோம், இல்லைனா உயிரோட திரும்பி போக மாட்டீங்க என சொன்னான். என சொல்லியவன் அவர்களின் அருகே வந்து அந்த பெட்டிகளை எடுக்க குனிந்தான்.